The 100 women competition 2024 29வது மேட்ச் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் லண்டன் ஸ்பிரிட் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. விஷன் 11 இன்றைக்கி நடக்க போகிற 100 men மேட்ச்சுக்கு 20,000 கிவ்அவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஹெட்டிங்கில் லீட்ஸில் தான் மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட்டு சூப்பரான பேட்டிங் ட்ராக்காக இது வரைக்கும் இருந்திருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். விமன் கிரிக்கெட்டில் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ன்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. 176க்கு 10 அப்படிங்கிற ஸ்கோரை இங்கிலாந்து உமன் அடித்தாங்க. அந்த மேட்ச் அவங்க ஜெயித்தாங்க. ஆகஸ்ட் 13 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட டைமுக்கு. அவங்களோட டைம் 3 PM டே மேட்ச்சு. லண்டன் ஸ்பிரிட்டு டாப் ஆர்டரில் ரெட்மைன் அண்டு மெக்லானிங் ஓப்பன் பண்ணுறாங்க. டீசெண்டான ஆஸ்திரேலியன் பேர் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். லேர்னிங் ஒரு சில மேட்சஸ் ஓகேன்னு விளையாண்டாலும் சில மேட்சஸில் டவுன் ஆகிருக்காங்க. ரெட்மைன் இனிமேல் பெட்டர் இன்னிங்ஸ் விளையாடலாம், அந்த குவாலிட்டி இருக்குது. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிரிஃபித்து எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. நைட்டோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. கிப்சனும் அதே இடத்துல தான் வைக்கணும். பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே ஆரம்பத்தில் கலக்குனாங்க, ஒரு இடத்துல டவுன் ஆகிறாங்க. தீப்தி சர்மாவோட பேட்டிங் பவுலிங் நல்லா இருக்குது. இந்த டீமுக்கு ஆடட் அட்வான்டேஜாக லேட்டர் பேஸில் நல்லா பண்ணுறாங்க. ஃப்ரீ பான் போன மேட்ச் இருந்தாங்க, டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஆனால் க்ளவ் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மைன் சைடு தான் போவாங்க. ஃப்ரீ பான் ஒன் ஆஃப் த ஹிட்டராக ஃபினிஷராக யோசிக்கிறாங்க. சார்லினோட பவுலிங் சூப்பராக இருக்குது. எவாகிரே டீசெண்டான பவுலர். சாரா அக்லன் இன்டர்நேஷ்னல் சூப்பரான பவுலிங் கொடுத்துருக்காங்க. பட் கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. டெரானரிஸோட பவுலிங் ஒரு சில நேரங்களில் முழுமையாக பயன்படுத்துகிறாங்க, சில நேரங்களில் அந்தளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தலை. ஓவராலாக இந்த 11 போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் டாப் ஆர்டரில் பெரின் ஆர்மிட்டேஜ் 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இந்த சீசனில் டோட்டலாகவே டவுன் ஆகிறாங்க. ஆரம்பத்தில் கில்லியை பயன்படுத்துனாங்க, அவங்க பெஸ்ட்டாக இல்லைன்னு பெரின் சைடே போயிட்டாங்க. டெவினா பெரின் டொமஸ்டிக்லாம் நல்லா இருந்தாங்க, ஆனால் இங்கே அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியல. லிச்ஃபீல்டு ஆரம்பத்தில் டவுனாக இருந்தாலும் பின்னாடி கம்பேக் கொடுக்குறாங்க, டீசெண்டாக விளையாடுறாங்க. இந்த டீமுக்கு பெரிய பையனாக இருக்கிற ஒரு பிளேயர்னால் அனாபெல் சதர்லாண்ட் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. அலெக்ஸ் டேவிஸ் ரிச்சர்ட்ஸு நல்லா விளையாட முடியும். இந்த இடத்துல தானா இல்லை லேட்டாக அனுப்புகிறாங்கன்னா பார்க்கணும். போன மேட்ச் ஜார்ஜியா வேற நம்ம மேலே அனுப்பிட்டு பெஸ்கித்துக்கு அப்புறம் தான் ரிச்சர்ட் சைடு யோசிச்சாங்க. இதையும் பார்க்கணும். எல்லாருமே ஹிட்டர்ஸு, இவங்க 3 பேருமே நல்ல ஹிட்டர்ஸு. கூடவே அனாபெல் சதர்லாண்ட் சேர்த்துக்கணும். கேட் கிராஸ் டீசன்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். பவுலிங் பேஸில் நல்லா இருக்காங்கன்னு சொல்லலாம். லின்சி இந்த டீமுக்கு பெஸ்ட் பவுலர் அப்படின்னு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி அனாபெல் இருக்கிற மாதிரி லின்சி பெஸ்ட்டு பவுலர்னு ஷோ பண்ணுறாங்க. ஹையாம் அண்ட் பலிங்கர் ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. டீசன்ட் பவுலர்ஸ் டவுட்டே இல்லை. 2 டீம்னு பார்க்கும்போது நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் மிடில் ஆர்டர் பெட்டராக இருக்காங்க. பட் லண்டன் ஸ்பிரிட்டு டாப் ஆர்டர் டீசெண்டான பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோடு இருக்காங்க. மிடில் தீப்தி சர்மா அப்படின்னு ஓரளவுக்கு பார்க்கும்போது லண்டன் ஸ்பிரிட் பெட்டராக இருக்க ஃபீல் இருக்குது. பவுலிங் பேஸில் அண்ட் ஓவரால் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இந்த ஆர்டரில் இருக்கும். தீப்தியோட ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த சைடு இதே ஆர்டர் எதிர்பார்க்குறோம். அண்ட் அலைஸ் ரிச்சர்ட்ஸ் இந்த இடத்துல இருக்க போகிறாங்களா இல்லை லேட்டாக வர போகிறாங்களா அதை பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷன் 2 சைடுமே 6-6 ஆப்ஷன் அப்படின்னு யோசிக்கலாம். அதில் கிப்சனோட ஓவர் மேக்ஸிமம் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. தீப்தி டெஃபினட்டாக முழு ஓவர் கோட்டாக வீசுவாங்க. டீனோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. எவாகிரே கொஞ்சம் ஓவர்ஸை குறைக்கிறாங்க. அண்டு சாரா அக்லனோட ஓவர் முழுமையாக இருக்குது. டெரானரிஸோட ஓவர் நல்லா இருந்தால் அந்த 20 பால்ஸும் எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் அவங்களோட 20 பால்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஓவராலாக இந்த 4 பவுலர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து 20 பால்ஸ் கொடுக்குறத பார்க்குறோம். கிப்சன் அண்டு தீப்தி சர்மா எண்டோவரில் சில நேரங்களில் ஸ்பின்னர் சைடு போகலாம். ரொம்ப ரேராக பார்க்குறேன். மோஸ்ட்லி இவங்க 2 பேரும் எண்டோவரில் வீசுவாங்க. இந்த சைடு 6 ஆப்ஷனில் சதர்லாண்டோட முழுமையான பவுலிங்கு, வேராமோட முழுமையான பவுலிங், கேட் கிராஸ் அண்ட் லின்சி ஸ்மித்து. இதில் ஹையாம் அண்டு பலிங்கரோட ஓவர்ஸ் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அனாபெல் அண்டு லின்சி ஸ்மித்தோட எண்ட் ஓவர் எதிர்பார்க்குறோம். பிக் பேஸில் பார்க்கும்போது டெவினா பெரின் ஆர்மிட்டேஜ் டாப் ஆர்டரில் இருக்காங்க. அவங்க டோட்டலாகவே ஃபெயிலியர் ஆகிருக்காங்க இந்த சீசனில். ஒரு இடத்துல ஸ்டடி பண்ணலாம், பிளே யூட்டிலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சாங்கன்னா அவங்க ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புன்னு சொல்கிறேன். 2 பேருமே பிகினிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. டெவினா பெரின் இந்த சீசனில் செம்மையாக கலக்கியிருக்காங்க டொமஸ்டிக்கில். பட் இங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியல, அப்படி தான் பார்க்குறோம். இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தும் யூஸ் பண்ணிக்கல. பட் ஆர்மிட்டேஜ் இந்த டீமோட கேப்டன் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. டொமஸ்டிக்கில் ஒரு இடத்துல டவுனாக இருக்கிற நேரத்தில் பவுல் பண்ணி அவங்க உள்ளே வந்துடுவாங்க. இந்த சீசனில் அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா பவுலர்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கனால இவங்க ஓவர்ஸு வீசுறது இல்லை. ஸோ அதுவுமே பின்னாடி அப்படின்னு சொல்லலாம். ஓரளவு டவுனாக இருக்காங்க. இன்றைக்கிட்டே பாசிபிளாக பவர் யூட்டிலைசராக ஒரு 30 பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி ரன்ஸ் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக உள்ளே வரலாம்.
எவா கிரே டீசன்ட் பவுலர், நல்ல விக்கெட் டேக்கராக இருந்திருக்காங்க. டரான் ஹாரிஸ் அப்படிங்கிற பக்கமும் போனால் ஒரு சில நேரங்களில் எலி ஸ்விங் கிடைக்கிற இடத்துல விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டோட்டலாகவே இந்த 4 பிளேயர் அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல, இருந்தால் கூட டீமுக்குள்ளே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி உள்ளே வரதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். ஆனாபல், தீப்தி அண்ட் லின்சி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். கண்டிப்பாக வந்து இவங்களுக்குள்ளே கேப்டன் பண்ணுறது ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கும் போது லேர்னிங்கு, லிச்ஃபீல்டு வேறு அவங்க சைடு போகலாம். லேர்னிங், லிச்ஃபீல்டு நல்ல சாய்ஸஸாக பார்க்கலன்னா லீட்ஸில் நிறைய ரன்ஸ் வரும்போது இவங்க ரன்ஸில் லீட் ஆக முடியும். இன்னொரு பக்கம் வேறு நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு ரீசெண்டாக நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த அவுட்புட் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது, முயற்சி பண்ணி பார்க்கலாம். டீம் பாருங்கள், கேப்டன் சதர்லாந்து, வைஸ் கேப்டன் தீப்தி. கொஞ்சம் பேட்டர்ஸ் சைடும் போயிருக்கேன். விமன் கிரிக்கெட் ஜென்ரலாக பவுலர்ஸ் கேம்னு போகும். இந்த 100 கொஞ்சம் பேட்டர்ஸ் கேமாகவும் இருந்திருக்கு. இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் நிறைய ஸ்கோர்ஸும் வந்திருக்கிறதுனால அதை மைண்ட் பண்ணிவிட்டு பேட்டர் சைடே போகலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.